நாம் எல்லாரும் கண்களை மூடி இந்த உயிர் திறந்த ஆராதனையை நாம் ஆவியோடும் உண்மையோடும் நம் தேவனுடைய சமூகத்தில் மனமகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்கலாம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த கால வேளையிலே ஒரு சமூகத்தில் நாங்கள் கடந்து வருகிறோம். தேவனாகிய கர்த்ததாவே, இந்த ஆராதனையை தேவனாகிய கர்த்தரை ஆசீர்வதித்து கூடி வந்திருக்கிற எல்லா ஜனங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கிறாக. ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தைகள், பாடுகிற பாடல்கள், ஜெபங்கள், துதிகள், ஆராதனைகள் எல்லாவற்றிலும் தேவனுடைய திருநாமம் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ரட்சகர் மீட்பெருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் கூட இந்த ஆராதனைக்கு கடந்து வந்த அத்தனை தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்து நான் வரவேற்கிறேன். இந்த நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும் விதமாக நாம் ஒரு பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். எல்லை இல்லாத உம்மன்பார் என் மனம் கொள்ளை கொண்டவரை இந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். மகராசாவே யேசையா, மகராசாவே யேசையா, எனையாலும் மன்னவரே என்ன செய்யகரே, எனையாலும் மன்னவரே என்ன செய்யகரே, எல்லை இல்லாத உம்மன்பா என்பன சொல்லை கண்டவரே, எல்லை இல்லாத உம்மன்பா என்பன சொல்லை கண்டவரே, மகராசாவே யேசையா, மகராசாவே யேசையா, எனையாலும் மன்னவரே என்ன செய்யகரே, எனையாலும் மன்னவரே என்ன செய்யகரே. திரியாய் வாழ்ந்தேன், என்னை வெறுக்காமல் என்னை தேடி வந்தீரே. நான் உள்ளத்தில் ஆரம்பித்து உங்களை ஆராதிப்பேன். ஆண்டவரே, மங்கி எரியும் தீயாய் வாழ்ந்தேன், என்னை வெறுக்கவில்லை. நீரிந்து போன என் வாழ்வை பொருந்திட விடவில்லை. மங்கி எரியும் தீயாய் வாழ்ந்தேன், என்னை வெறுக்கவில்லை. நீரிந்து போன என் வாழ்வை பொருந்திட விடவில்லை. ஒன்றுமே புரியலப்பா, என் அறிவுக்கு எட்டலப்பா. ஒன்றுமே புரியலப்பா, என் அறிவுக்கு எட்டலப்பா. ஆனாலும் உந்தன் நண்பு பெரியதப்பா, ஆனாலும் உந்தன் நண்பு பெரியதப்பா. மகராசாவே யேசையா, மகராசாவே யேசையா, எனையாலும் மன்னவரே என்ன செய்யகரே, எனையாலும் மன்னவரே என்ன செய்யகரே. ஆண்டவரே, உம்முடைய அன்பு ஒரு தாயின் அன்பை விட மேலான அன்பா, ஒரு தகப்பன் அன்பை காட்டிலும் ஒரு அன்பு மேலான அன்பாய் காணப்படுகிறது. தாயை போல தேற்றினரை எப்படி நான் சொல்லுவேன், ஒரு தந்தை போல சுமந்ததை என்று நான் சொல்லுவேன். ஒரு தாயை போல தேற்றினரை எப்படி நான் சொல்லுவேன், ஒரு தந்தை போல சுமந்ததை என்று நான் சொல்லுவேன். அதிசயம் அதிசயமே உம் அன்பே ஆச்சரியமே, அதிசயம் அதிசயமே உம் அன்பே ஆச்சரியமே. என்னையும் கைவிடாத நேசமே, என்னையும் கைவிடாத நேசமே. மகராசாவே யேசையா, மகராசாவே யேசையா, எனையாலும் மன்னவரே என்ன செய்யகரே, எனையாலும் மன்னவரே என்ன செய்யகரே. எல்லை இல்லாத உம்மன்பா என் மனம் சொல்லை கொண்டவரே, எல்லை இல்லாத உம்மன்பா என் மனம் சொல்லை கொண்டவரே.
கடந்த நாட்கள் முழுவதும் கடந்த எல்லா நாட்களிலும் என் தேவனாகிய கர்த்தர் எங்களை கண்மணி போல பாதுகாத்து உம்முடைய இரக்கத்தினால எங்களை முடிசூட்டி நன்மையினால் எங்கள் வயதை திரும்ப வாழ வயதாய் மாற்றி கல்விக்கு சமானமாய் எங்களை வயதிலே பிரவேசிக்க செய்யும். ஆண்டவரே உங்க ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே ஒரு தாயை போல தேடி ஒரு தந்தையை போல சுமந்தி அப்பா கடந்த நாட்கள்லாம் எங்களை இவனமாய் பாதுகாத்து பராமரித்த என் தேவாய தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லி உண்மை உயர்த்தி வாழ்த்தி வெங்கடமணிகளும் மீட்பரும் ரட்சகருமாகி இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால இந்த உயிர்த்தெழுந்த இந்த கால வேளையில உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் தாமே உங்களை சீயோனிலிருந்து தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் கடந்த நாட்கள் எல்லாம் தேவன் நம்மளை கண்மணி போல பாதுகாத்தார். விசேஷமாக இந்த கொரோனா வைரஸுடைய நாட்களில் என் தேவனுடைய அளவற்ற பிரசன்னம், அளவற்ற தேவனுடைய கரம், அளவற்ற அவருடைய அன்பு, ஒரு நேசம் நம்மை இம்மட்டும் தாங்கினபடியினால் அவர் நான் நன்றி சொல்லி தேவனை நான் துதிக்கிறேன். இந்த நாட்களிலும் கூட நாம் வேத பகுதியிலிருந்து நாம் ஒரு வசனத்தை நாம் தியானித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆம் பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு தேடுடைய வாழ்க்கையில அவர் ஐஸ்வர்ய சம்பந்தராய் காணப்படுகிறார். எப்போதும் தேவன் நம்முடைய குறைவுகளை அவர் நிறைவாய் மாற்றுகிற தேவன் அவர். காரணம், அவர் ஐஸ்வர்ய சம்பந்தராய் காணப்படுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அவர் ஐஸ்வர்ய சம்பந்தராக இருப்பார். எல்லாருக்கும் அப்படி அல்ல. தேவனை விசுவாசத்தோடு, தேவனுக்கு முழுமனதோடு, ஆவியோடு, உண்மையோடு, எல்லா நல்லொழுக்கத்தின் பிரகாரமாய் வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில, இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில அவர்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையினாலே அவர் நிறைவாய் மாற்றுவார். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, சங்கீத புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தோட இவ்விதமா சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்க குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியா இருக்குமா? கர்த்தரை தேடுவர்களுக்கு. சிங்கம் என்பது காட்டிலே வாழக்கூடிய மிருகங்களிலே மிக வலிமையான மிருகம் தான் சிங்கம். அதுக்கு பேர் என்னவென்று சொல்லுவார்கள், காட்டு ராஜா என்று சொல்லுவார்கள். அந்த சிங்கம் கூட சில வேளைகளே தனக்கு ஆகாரம் கிடைக்காமல் பட்டினியா இருக்குமா? ஆனால் ஆண்டவரை தேடுகிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில ஒரு நன்மையும் குறைவுபடாதபடிக்கு தேவன் நம்மளை செம்மையாய் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். தேவன் எப்பொழுதும் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில குறைவுபட விடவே மாட்டார். ஆம் பிரியமானவர்களே, நிச்சயமாய் தேவன் தம்முடைய பிள்ளைகளை, தம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளை, தமக்காக பரிசுத்தமாய் வாழ்கிற பிள்ளைகளை, இரவும் பகலுமாய் தேவனை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்வில் எத்தனை பாடுகள் வந்தாலும், நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், கொரோனா போன்ற கொடிய வியாதிகள் வந்தாலும் கூட, இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில கூட தேவன் தம்முடைய பிள்ளைகளை செம்மையாய் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நாகூம் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்கள். சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையானதை பீறி, தன் பெண் சிங்கங்களுக்கு வேண்டியதை தொண்டையை பிடித்து கொன்று, இறைகளினால் தன் கெபிகளையும் பீறி போட்டவைகளினால் தன் தாவரங்களை நிறைப்பெற்று. மீண்டும் வாசிக்கிறேன், கவனியுங்கள். சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையானதை பீறி, தன் பெண் சிங்கங்களுக்கு வேண்டியதை தொண்டையை பிடித்து கொன்று, இறைகளினால் தன் கெபிகளையும் பீறி போட்டவைகளினால் தன் தாவரங்களையும்
நிறைப்பெற்று. பாருங்கள், சிங்கம் தனக்கு ஆகாரம் தனக்கு மாத்திரமல்ல, தன்னை சுற்றி இருக்கிற சில மிருகங்கள், தன் சிங்க குட்டிகள், பெண் சிங்கங்கள், அந்த சிங்கங்களுக்கெல்லாம் இந்த பெரிய சிங்கம் மற்ற விலங்குகளை கொன்று பிடித்து கொண்டு வந்து தன் கெபிகளிலே கொண்டு வந்து வைக்குமா, அதை மற்ற சிங்கங்கள் உணவருந்துமா. அப்போ இந்த சிங்கத்துக்கே இப்படி ஒரு சூழ்நிலை மற்ற சிங்கங்களுக்கு ஆகாரம் கொடுக்குமேயானால், நம்முடைய ஆண்டவர் யூத கோத்திர ராஜசிங்கமாய் காணப்படுகிறார். அந்த யூத கோத்திர ராஜசிங்கத்தை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில கர்த்தர் நம்முடைய குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையினால, ஐஸ்வர்யத்தினால தேவன் நிறைவாய் மாற்றுவார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவனை ஆராதிக்கிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. நம்முடைய வாழ்விலே இந்த மாதத்திலே பார்க்கிறோம். கடந்த மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் 2 மாதங்கள் கொரோனாவினாலே இந்தியாவே ஒரு பெரிய பொருளாதார மந்தமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் எங்கு பார்த்தாலும் பசியினாலும் பட்டினியினாலும் வாழுவதை நீங்கள் எல்லாம் பார்த்திருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் அநேக ஜனங்கள் ரோடுகளிலே பார்க்கிறோம், வீடுகளிலே பார்க்கிறோம், எங்கு பார்த்தாலும் இந்த தொலைக்காட்சியில பார்க்கிறோம், நாங்கள் பசியா இருக்கிறோம், பட்டினியா இருக்கிறோம் என்று சொல்லி ஜனங்கள் கதறுகிறதை பார்க்கிறோம். ஆனால் வேதம் தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம், தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையிலே நிறைவாக்குவார். அப்ப கிறிஸ்து இயேசுவின் மகிமை நமக்குள் வரும் பொழுது, தேவனுடைய பிரசன்னம் நமக்கு வரும் பொழுது, நம்முடைய குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசு மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே ஒரு 4 காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலாவது காரியம், சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 9வது வசனம் இவ்வளமா சொல்லுகிறது, அவருக்கு பயந்து வாழுங்கள், அப்பொழுது குறைவை நிறைவாய் மாற்றுவார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கை நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிறார். அவரை ஆராதிக்கிற வாழ்க்கை, அவருக்காக பரிசுத்தமாய் வாழ்கிற வாழ்க்கை, சாட்சியாய் வாழ்கிற வாழ்க்கை, அவர் நாமத்தை உயர்த்துகிற வாழ்க்கை, அவர் நாமத்துக்கு மகிமை செலுத்துகிற வாழ்க்கை, அவரை கனம் பண்ணுகிற வாழ்க்கை, இதுதான் தேவனுக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கை. வசனத்தின்படி நடக்கிற வாழ்க்கை, வேத வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கை, தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற வாழ்க்கை. இந்த வாழ்க்கை தான் நம்முடைய தேவைகளை சந்திக்கும். நம்முடைய குறைவையெல்லாம் இப்படி பயந்து வாழ்ந்தால், தேவனுக்கு பயந்து வாழ்ந்தால், நம்முடைய குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையினால தேவன் நிச்சயமா நிறைவேற்றுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவே கிடையாது. நிச்சயமாய் நீங்கள் பாருங்கள், ஆண்டவரால் நடத்தப்படுகிற பிள்ளைகள் எந்த ஒரு பிரச்சனைக்கும் பயப்பட மாட்டார்கள், எந்த ஒரு தேவைகளுக்கும் அவர்கள் பயப்பட மாட்டார்கள், கலங்க மாட்டார்கள், திகைக்க மாட்டார்கள். காரணம், இந்த உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் காணப்படுகிறது. கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளுடைய வாழ்வில அவர்கள் விசுவாசத்தினால இந்த உலகத்தை அவர்கள் ஜெயிப்பார்கள். பிரியமானவர்களே, அப்ப விசுவாசத்தோடு வாழ்கிற பிள்ளைகளுடைய வாழ்வில கர்த்தர் குறைவையெல்லாம் நிறைவாய் மாற்றுவார். அல்லேலூயா. இரண்டாவதாக, தேவனுடைய பிள்ளைகள் இரவும் பகலுமாக ஜெபம் பண்ணுங்கள், அப்போது உங்கள் விசுவாச குறைவை தேவன் நிறைவாய் மாற்றுவார். தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் இரவும் பகலுமாக ஜெபிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இன்னைக்கு அநேக திருச்சபைகள்ல பார்க்கிறோம், ஒரு கூட்ட ஜனங்கள் ஜெபிக்கிற ஜனங்கள், ஒரு கூட்ட ஜனங்கள் ஜெபம் இல்லாத விசுவாசிகள். சரியான முறையில் தேவனை விசுவாசிக்க மாட்டார்கள், சரியான முறையில் ஆராதிக்க மாட்டார்கள், ஆராதனைக்கு தாமதமாய் வருவார்கள், சாட்சியாய் வாழ மாட்டார்கள், தேவனை கனம் பண்ண மாட்டார்கள். இப்படி திருச்சபைகளில் 2 விதமான கூட்டங்கள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் இரவு பகலாய் நாம் ஜெபம் பண்ணும் பொழுதுதான் அப்பொழுது
நம்முடைய விசுவாச குறைவை தேவன் நிறைவாக மாற்றுவார். விசுவாசம் இல்லாமல் இருப்பவர்கள் ஜெபம் பண்ண முடியாது. விசுவாசத்தோடு வாழுகிறவர்கள் தான் ஜெபம் பண்ணுவார்கள். ஒரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே. இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். பிரியமானவளே, லாசரு என்கிறதான ஒரு சகோதரன், மரியாளும் மார்த்தாளும் அதிகமாய் நேசித்த அன்பு சகோதரன் லாசரு. அந்த லாசரு மரித்து போனான். அடக்கம் பண்ணப்பட்டார்கள். 4 நாள் ஆனது. 4வது நாள் இயேசு கல்லறையிடத்திலே சென்று கல்லை புரட்டி போடுங்கள் என்று சொல்கிறார். அப்போது மரியாள் சொல்கிறார், ஆண்டவரே இப்போது 4 நாள் ஆகின்றே. அப்ப ஆண்டவர் ஒரு கற்றுக் கொடுக்கிற பிரமாணம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். பிரியமானவர்களே, அப்போ விசுவாசம் இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்ப விசுவாசம் நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நம்முடைய முதலீடே விசுவாசம் தான். நம்முடைய ஜெயமே விசுவாசம் தான். நம்முடைய அர்ப்பணிப்பே விசுவாசம் தான். நீ விசுவாச வார்த்தைகளை நீ அறிக்கை சொல்லுவாயானால், அறிக்கை செய்து கொண்டே இருப்பாயானால், நாம் எப்பொழுதும் நீங்கள் இந்த உலகத்தை ஜெயித்துக் கொண்டே இருப்பீர்கள். எப்போதும் எத்தனைப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும், வெள்ளம் போல சத்துரு வந்தாலும், ஆவியானவர் உங்களுக்காக வெற்றிக்கூடிய ஜெயக்கூடிய தேவன் ஏற்றுவார். அல்லேலூயா. பிரியமான பிள்ளைகளே, இந்த நான் செத்து 4 நாள் ஆன அந்த கல்லறையை இயேசு கல்லை புரட்டி போடுங்கள் சொல்லுகிறார். அங்கே அருகாமையில் நின்றிருந்தவர்கள் கல்லை புரட்டி போடுகிறார்கள். அங்கே லாசரு கட்டப்பட்ட நிலைமையில் இருந்த லாசருவை பார்த்து சொல்லுகிறார், லாசருவே வெளியே வா என்று சொன்ன பொழுது லாசரு உயிரோடு கூட எழுந்து வருகிறார். காரணம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே இயேசுவுடைய விசுவாசம் பெரிதாய் காணப்படுகிறது. இயேசுவுக்கு குறைவான விசுவாசம் இல்லை, அவருடைய விசுவாசம் நிறைவான விசுவாசம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே கூட ஒரு நிறைவான விசுவாசம் இருக்குமானால் நிச்சயமாய் நீங்கள் ஜெபிப்பது அத்தனை காரியங்களையும் கர்த்தர் ஜெயமாய் தேவன் மாற்றுவார். உங்களுக்கு அத்தனை காரியத்தையும் தேவன் ஜெயமாய் மாற்றுவார். நீங்க உலகத்தை ஜெயிப்பீர்கள், ராஜ்யத்தை ஜெயிப்பீர்கள். உங்களுக்கு விரோதமாக காணப்படுகிற எத்தனை போராட்டங்களில் உபத்திரவமாக இருக்கலாம், பாடுகளாக இருக்கலாம், நிந்தைகளாக இருக்கலாம், அவமானங்களாக இருக்கலாம், தூஷணங்களாக இருக்கலாம், அத்தனை காரியங்களை நீங்கள் ஜெயிக்க வேண்டுமானால் உங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் தான் ஜெயங்களை கொண்டு வரும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 3வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனம் திரும்பி வாருங்கள், அப்பொழுது தரித்திரம் என்ற குறைவு உங்கள் வாழ்வில் நிறைவேறும். மனம் திரும்பி வாருங்கள், அப்பொழுது தரித்திரம் என்கிற குறைவு நிறைவாகும். லூக்காயின் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரை வாசிக்கலாம். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்தின் குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டிக் கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயலிலே பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. என் தகப்பனுடைய கூலிக்காரர்கள் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு உள்ளது. நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய் தகப்பனே மரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே கெட்ட குமாரனை
அவருடைய காரியத்தை நாம் பார்க்கிறோம். உங்களுக்கு அவருக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான். கெட்ட குமாரன் தன் தகப்பனிடத்தில் இருந்த ஆஸ்தியை பாதியை பங்கிட்டுக் கொண்டு தூரதேசத்துக்கு புறப்பட்டு போனான். கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து கெட்ட சகவாசங்களை செய்து கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அவன் தன் ஆஸ்தியிலெல்லாம் வீணான வழியிலே செலவழித்தான். கடைசியிலே சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லை. கடைசியிலே பன்றி மேய்க்கிற ஒரு குடியானத்தில் சென்று பன்றிகளை மேய்த்து பன்றிக்கு போடுகிற அந்த தீனிகளை அவன் சாப்பிட்டு பசியார மனதாய் வந்தான். அப்போதுதான் அவன் சொல்லுகிறான், ஐயோ, என் தகப்பன் வீட்டிலே அநேகருக்கு பூர்த்தியான சாப்பாடு, வேலைக்காரர்களுக்கெல்லாம் பூர்த்தியான சாப்பாடு உண்டு, நானும் இங்க பசியினாலே தாங்கினேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் மனம் திரும்பி வரும் பொழுது அவனுக்கு என்ன நடந்தது தெரியுமா? தகப்பன் புழுத்தை கன்றை அடித்து வைத்து வஸ்திரங்களை உடுத்தி தன் விரல்களுக்கு மோதிரங்களை அணிவித்து கால்களுக்கு பாதரட்சி அணிவித்து இப்படிப்பட்ட ஒரு விருந்தையே, ஒரு கல்யாண விருந்தை போல ஒரு விருந்து செய்தான். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் கூட உங்கள் வழிகள் விசுவாசம் இல்லாத வழிகளா இருக்கலாம், தேவனை தேடாத வழிகளா இருக்கலாம், பாவ வழிகளா இருக்கலாம், அல்லது துன்மார்க்கமான ஜீவியங்களா இருக்கலாம். எப்படிப்பட்ட ஜீவியமாய் இருந்தாலும் நீங்கள் மனம் திரும்பி இயேசுவிடத்தில் வரும் பொழுது உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசு நிறைவாய் மாற்றுவார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நிறைவு என்கிற இயேசுவிடம் வாருங்கள், அப்போது குறைவு என்கிற அவமானம் அகற்றப்படும். நிறைவு என்கிற இயேசுவிடம் வாருங்கள், அப்போது குறைவு என்கிற அவமானம் அகற்றப்படும். யோவான் என்கிற சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை. பாருங்கள், அங்கே காணா ஒரு கல்யாணத்தில் திராட்சரசம் குறைவுபட்டது. அந்த கல்யாண வீட்டார் அங்க வந்த விருந்தினர்களுக்கு திராட்சரசம் கொடுக்க முடியாமல் மிகுந்த ஒரு அவமானத்துக்குள்ளாக அவர்கள் தள்ளப்பட்ட சூழ்நிலை இருந்தது. அந்த கல்யாண வீட்டார் மரியாதை போய் சொல்லுகிறார்கள், அம்மா திராட்சரசம் இல்லை, ஏதாவது நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி முறையிட்ட பொழுது அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, ஏங்கட்டியா சொல்றீங்க, இயேசுவிட போய் சொல்லுங்க, அவர்கள் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி அந்த அம்மா சொல்லிட்டாங்க, மரியாதை சொல்லிட்டாங்க. அப்போ இயேசு பாருங்க, இயேசுவிடத்துல நம்முடைய பிரச்சனைகளை கொண்டு போன பொழுது அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்கள் செய்யுங்கள். அப்போ அங்கே கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது அதை இயேசுவிடத்திலே அந்த செய்தியை அறிவித்த பொழுது இயேசு ஒரு ஆலோசனை கொடுத்தார். 6 கற்சாடியில் நிரப்புங்கள், தண்ணீரை ஊற்றுங்கள். அப்போது இயேசு அதை ஆசீர்வதித்தார். அதை முண்டு பந்தி விசாரிப்புக்காரர்கள் கொடுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த பந்தி விசாரிப்புக்காரர்கள் அப்படியே செய்தார்கள். அந்த திராட்சரசத்தை சாப்பிட்டார்கள். சாப்பிட்ட பிறகு முந்தின திராட்சரசத்தை விட பிந்தின திராட்சரசம் ருசியுள்ளதாய் காணப்பட்டது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அவர்கள் குறைவை நிறைவாயமானது. அவர்களுடைய அவமானங்கள் எல்லாம் அந்த நாட்களிலே, அந்த நேரங்களிலே சரி செய்யப்பட்டது. அப்போ பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்வில நிறைவு என்கிற இயேசு நம்மிடம் இருந்தால்தான் குறைவு என்கிற அவமானங்கள், நிந்தைகள், பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள் இது எல்லாம் மாறி போகும். நாம் பிரியமானவர்களே, நிறைவான இயேசு நம்மிடத்தில் வரும். நம்மகிட்ட காணப்படுகிற அத்தனை குறைவான காரியங்கள் எல்லாம் வெளியேறும். நாம் பிரியமானவர்களே, பிரியமான இந்த நாட்களிலே நிச்சயமாய் வேதவசனம் சொல்வது போல தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையினாலே நிறைவாய் மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற அத்தனை குறைவுகளுக்கும் கிறிஸ்து இயேசுவின் மகிமையானவர் உன்னோடு வரும் பொழுது உங்கள் சகல குறைவுகளை கட்ட நிச்சயமாய் இந்த கொரோனா நாட்களிலே நீங்கள் அதிகமாக தேவனை நீங்கள் விசுவாசியுங்கள், அதிகமாக தேவனை ஆராதியுங்கள், அதிகமாக தேவனை கனம் பண்ணுங்கள், அதிகமாக தேவனுக்கு நேரத்தை செலவிடுங்கள், வேதத்தை வாசியுங்கள், வேதத்தை தியானியுங்கள், அதிகமாய் முழங்காலிலே ஜெபியுங்கள், உபவாசத்தை ஜெபியுங்கள், தேசத்திற்காக ஜெபியுங்கள், எழுப்பதற்காக
சபைகளுக்காக ஜெபியுங்கள், திருச்சபைகளுக்காக ஜெபியுங்கள், அழிந்து கொடுக்கிற ஜனங்களுக்காக ஜெபியுங்கள், குடியிலே வாழ்கிற ஜனங்களுக்காக ஜெபியுங்கள். நம் தேசம் நம் கையில் இருக்கிறது. தேசத்தின் எழுப்புதலுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்ததாமே உங்கள் குறைவை நிறைவாய் மாற்றுவார். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நாம் ஜெபம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம். தர்மையான ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த கால வேளையில உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே காணப்படுகிற சகல குறைவுகள், ஆண்டவர் சரீரத்தினுடைய பலவீனத்தின் பகுதிகள், குடும்பத்தில் காணப்படுகிற குறைவுகள், பிள்ளைகள் வாழ்விலே காணப்படுகிற குறைவுகள், எந்த குறைவாய் இருந்தாலும் ஆவிக்குரிய குறைவாக இருக்கலாம், இல்ல சரீர பிரகாரமான குறைவாக இருக்கலாம், இல்ல உலக பிரகாரமான குறைவாக இருக்கலாம். எப்படிப்பட்ட குறைவாக இருந்தாலும் கிறிஸ்தியேசின் மகிமையின் ஐஸ்வரியத்தினாலே தேவன் நிறைவாய் மாற்றி ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.